பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறையா பேருக்கு நிறையா பொருள், நிறையா நகை, நிறையா லேண்டு, நிறையா வீடு, நிறையா ஆஸ்தி, நிறையா சம்பத்து, இப்படியே ஓடிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அதில் ஜீவன் அவனுக்கு கொடுக்க முடியாது. ஜீவன் ஆண்டவர் கையில் இருக்குது. அது அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நீடித்த ஆயுளை எல்லாம் கொடுத்து வைக்கிறார். அதனால் இந்த அணிந்து போகிற இந்த பொருளாசையை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நாடி தேடி ஓடி அலையும் போது ஜீவன் அதில் இல்லாமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.